இங்க சில பேர் கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது திடீர்னு அவங்களோட வலையில இருந்து பயங்கரமான ஒரு கதறல் சத்தம் கேக்குது. பார்த்தா அது ஒரு கிரியேச்சரா இருக்கும். அதை பார்த்த பதட்டத்துல ஒருத்தன் ஒரு கண்ணால அப்படியே ஷூட் பண்ணி அதை கொன்னுடான். அன்னைக்கு நைட்டே அமானுஷங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யற ஒரு யூனிட் அங்க வர்றாங்க. மீனவர்கள் கொன்ன அந்த கிரியேச்சரை அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு அதிகாரி அந்த கிரியேச்சர் புராணங்கள்ல வர்ற நீர் மனிதன் தான் கண்டுபிடிக்கிறான். அங்க வந்த சயின்டிஸ்டுகளால கூட அது ஆனா இல்ல பொண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. அங்க இருக்கிற நீர்நிலைகளை இன்னொரு டைம் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம் அங்க இருந்து போயிருது. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பக்லிங்கிற ஒரு ஏஜென்ட் மட்டும் இறந்து போன அந்த நீர் மனிதனுக்கு மரியாதை செலுத்துறான். அன்னைக்கு நைட்டு அந்த டெட் பாடியா 2 பேர் காவல் காத்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க இருந்த இடம் சேரா மாற ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஏதோ சாதாரண வாட்டர் லீக்கேஜ் தான் போலன்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வாட்டரோட லெவல் அதிகமாகி அவங்க அந்த தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தரையை கம்ப்ளீட்டா தண்ணீரா மாறிடுது. அப்போ திடீர்னு அங்க இன்னொரு நீர் மனிதன் வந்து அந்த பாடியை எடுத்துட்டு போயிருது. அந்த டைம்ல அந்த இடம் முழுக்க அலாரம் அடிக்குது. உடனே சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க 2 பேருமே காணாம போயிருப்பாங்க. அப்போ ஜெனரல் ரேடியோவுல அவங்க கூப்பிட்டு பாக்குறாரு. அப்போ ரேடியோ சவுண்ட் அண்டர் கிரவுண்டுக்குள்ள இருந்து வர்றத கண்டுபிடிக்கிறாரு. உடனே அந்த இடத்தை அவங்க தோண்டி பார்க்கும்போது அதுக்குள்ள அந்த சோல்ஜர்ஸோட டெட் பாடி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த டைம்ல திடீர்னு அங்க இன்னொரு நீர் மனிதன் உயிரோட வந்து நிக்குது. அதை பார்த்த ஜெனரல் ஷாக் ஆகி உடனே டிரான்ஸ்லேட் டீமுக்கு கான்டாக்ட் பண்றாரு. உடனே ஜெனரல் அந்த நீர் மனிதன் கிட்ட நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டு சமாதானம் பேச ட்ரை பண்றாரு. ஆனா அந்த நீர் மனிதன் அவங்களோட இனத்துல ஒருத்தரை நீங்க அநியாயமா கொன்னுட்டீங்கன்னு சொல்லுது. அதுக்கு பதிலா தான் நீங்க 2 சோல்ஜர்ஸை கொன்னுட்டீங்களேன்னு மறுபடியும் சமாதானம் பேச ட்ரை பண்றாரு. அப்போ சடனா அந்த நீர் மனிதன் ஆக்ரோஷமா மாறுறான். உலகம் முழுக்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அங்க நிறைய நீர் மனிதர்கள் கடலுக்குள்ள இருந்து எழும்புறாங்க. அடுத்த செகண்டே உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா டிவைஸ்லயும் கால் வருது. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நீர்நிலைகள்ல இருந்தும் நீர் மனிதர்கள் எழும்புறாங்க. அவங்க இப்போ மனித குலத்து கூட பேச்சுவார்த்தை நடத்த விரும்புறாங்க. இதனால உலகமே பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. பேச்சுவார்த்தைக்காக ஒரு பில்டிங்கை சூஸ் பண்றாங்க. அந்த பெரிய பில்டிங்கை இடிச்சு அதுக்குள்ள பெரிய பெரிய பைப்புகளை நீர் மனுஷங்க வந்து போறதுக்கு வசதியா வச்சு நீருக்குள்ள இருந்து பில்டிங்குக்குள்ள டைரக்டா கனெக்ட் பண்ணி கட்டுறாங்க. அந்த நீர் மனுஷங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்ல இருந்தும் பெரிய பெரிய அதிகாரிகள் வர்றாங்க. அப்போ நீர் மனுஷங்கள் 7 பேர் அங்க நெருங்கி வர்றத சிஸ்டம் காமிக்குது. கொஞ்ச நேரத்துல நேர்லயும் வந்துடுறாங்க. அப்போ நீர் மனுஷங்க சார்பா பேசுறதுக்காக ஒரு பொண்ணு முன்னாடி வர்றான். அதை பார்த்ததும் ஒரு அதிகாரி டிரான்ஸ்லேட்டரை ரெடி பண்ண போறாரு. ஆனா ஆச்சரியமா அந்த பொண்ணு ஹியூமன் லாங்குவேஜ்லயே பேசுறான். அப்போ நீர் மனுஷன்ல ஒருத்தன் கோல்டு கலர்ல இருக்கிற 2 முட்டைகளை அவங்க முன்னாடி போடுறான். அதுங்க என்னன்னு பார்த்தா ரீசெண்டா இறந்து போன நீர் மனுஷங்களோட சந்ததிகளா இருக்கும். அதுங்க எல்லாம் ஆயில் பொல்யூஷனாலையும் சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாகவும் இறந்து போயிருக்கும். அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒருத்தர் விளக்கம் கொடுக்க போன டைம்ல அந்த பொண்ணு நாங்க உங்க கூட பேச விரும்பல, நாங்க அவர் கூட பேசிக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் இறந்து போன அந்த நீர் மனுஷனுக்கு மரியாதை செலுத்தின பக்லிய கை காட்டுறா.